ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இவங்க கேட்டு பேக் சைடு 2 குட்டி இருக்காங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இவங்களுக்கு சாப்பாடு வச்சிட்ருக்கேன். இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு கேட்டு சைடில் நின்றுட்டு இருந்தேன். இந்த டைமில் நான் வீட்டில் அடாப்ட் பண்ணி வச்சுருக்க டாக்கும் கொஞ்சம் வெளியே வருவாள். அவள் 6 மந்த்து பேபி. அவள் வெளியே வரும்போது கொஞ்சம் அந்த பக்கமாக ஓரமாக போயிட்டு அவள் யூரின் போகிறதா போயிட்டு வருவாள். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, புதுசாக குட்டி போட்டிருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, 4 குட்டி. அவள் என்ன பண்ணிட்டான்னா, அந்த வீட்டுக்குள்ளே வச்சு கேர் பண்ணிகிட்ருக்க டாகை துரத்திட்டு வந்து 4 டாக் துரத்திட்டு வந்து அவளை கடிச்சிருச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் சாப்பாடு இவளுங்க வச்சுட்டு நான் உள்ளே போயிட்டேன். கொஞ்சம் உள்ளே போயிட்டு மோட்டர் சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு வரதுக்குள்ளே இவளை கடிச்சிட்டு லைட்டாக காலில் ப்ளட்டே வந்துச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துக்குள்ளே ஒரு மாதிரி ஆகிட்டு. நான் இந்த குட்டிங்களுக்கு தான் நான் சாப்பாடே வச்சிட்ருக்கேன். அப்புறம் சரி, அவள் டெலிவரி பண்ணியிருக்கான், அவளுக்கும் சாப்பாடு வைக்கிறேன். அவளுக்கு சாப்பாடு தான் வைக்கிறோம். பட் அவளுக்கே இவ்வளோ பொறாமையாக இருக்குது. குட்டிங்களை இந்த 2 குட்டிங்களையும் கடிக்கிறாள், அப்புறம் வளர்ந்த குட்டியும் கடிக்கிறாள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி எனக்கு கோவம் வந்துட்டு சாப்பாடே வைக்க மாட்டேன் சொல்லிவிட்டு இந்த குட்டிகளுக்கு மட்டும் சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நான் மாட்டி இருந்த சாப்பாடை வச்சுட்டு வந்துட்டேன். அவள் வந்து சாப்பிடுவான்னு தெரியும், பட் இருந்தாலும் கோவமாக நேற்று உள்ளே வந்துட்டேன். நான் அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு எனக்கு. அப்புறம் கடிச்ச டாக்கு மெடிசன் போயிட்டுருக்கு.